ஒண்ணும் யோசிக்காதீங்க. ஒரு வகையில பார்க்க போனா மாப்பிள்ளை உங்களுக்கு தூரத்து சொந்தம். அதனால ஒத்த காலம் நிக்கிறாரு உங்கள்ட்ட சம்மந்தம் பண்ணணும்னு. இத பாருங்க, எனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் தான். ஆனா மாப்பிள்ளை பையனை பத்தி தெரியாம எப்படிங்க? சொல்லுங்க தம்பி. அதாவதுங்க, எனக்கு எங்க ஊர்ல 4-5 பிராந்தி கடை இருக்குது. அதுல இருந்து ஒரு சொட்டு கூட குடிச்சது இல்லைங்க. 4-5 பொட்டி கடை வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு பீடி சிகரெட் கூட எடுத்து இது வரைக்கும் குடிச்சது கிடையாதுங்க. அவ்வளவு ஏங்க, எங்க கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில 150 பொண்ணுங்களுக்கு மேல வேலை செய்றாங்க. அவ்வளவு அழகழகான பொண்ணுங்க. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்த்தது இல்லைங்க. அதை விடுங்க, எங்க வீடு நிறைய பீரோ நிறைய பணம் நகை நட்டு, நான் அதுங்க தொட்டது கூட இல்லைங்க. அப்புறம் எதுக்கு என் பொண்ணை கட்டிட்டு போய் பீராவில் வச்சு பூட்டி வைக்கிறக்கா? ஏயா, இவர்கிட்ட எல்லாமே இருக்குதா, ஆனா தொட மாட்டாராம். மரியாதையா வெளியே போயிருங்க, இல்லன்னு கொஞ்ச நேரத்தில் காப்பி தர மாட்டேன், கசாயம் கொடுத்து நீ கவலைப்படாதமா, உனக்கு சூப்பர் மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். ரொம்ப சக்தியுள்ள கடவுள்மா இவரு, நினைச்சது நடத்தி கொடுப்பாரு. எனக்கு சேர்மன் சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ண சொன்னேன். வணக்கம். வாங்க 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 தம்பி வாங்க, நம்ம மிராஜ் பையன்மா. என்ன பாக்குறீங்க? வேற யாரும் இல்ல, என் ஒரே பொண்ணு மீனா. தம்பி சாமி கூட வந்தீங்களாட்டு இருக்குது. நான் வேணா கூட ஹெல்ப் பண்ணிட்டுங்களா? அதெல்லாம் இருக்கட்டுங்க. மீனா, நீ வீட்டுக்கு போமா, நான் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரிம்மா. அம்மனி போயிடுங்க, அந்த பக்கம் டிராபிக் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்பா பேர்ல இப்பதான் அர்ஜென்ட் பண்ணிட்டு வர்றேங்க. அப்பா நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இருக்க முடியுங்க. அப்பா சொல்லி அந்த சேர்மன் சீட் விஷயமா சொல்லுவீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுங்க. பூசாரி வாயா. அந்த போஸ்டர் போயிட்டு வரேன். வெளியே போறல, அந்த கொடை எடுத்துட்டு போ. வெயில் ஒண்ணு வெளியே ஜாஸ்தி கிடையாது, பரவாயில்ல, சும்மா போறேன். ஏய், நீ கருத்து போயிடுன்னு சொல்லி நான் கொடை எடுத்து போக சொல்லடா. அதுல 2 கம்பி போயிருக்கு, போய் போட்டோம். அடியே, அந்த கொடை எடுத்து போய் அவன்கிட்ட. நான் வேலைக்கு போகாததுனால என்ன பார்த்தா உங்களுக்கு கொடைக்கம்பி ரிப்பேர் பண்ற மாதிரி தெரியுதுல்ல? அவன்கிட்ட கூட கம்பி நிறைய போயிருக்கு போட்டுருக்கு, காசு கொடுங்க. நேத்து கொடுத்தது என்னாச்சு? சித்திக்கு கொடுத்தேன். இல்ல சித்திக்கு கறிக்கடை பாயிட்ட கொடுத்தேன்னு சொல்ல வந்தேன். என்ன போஸ்ட்மேன் வர்றாரு? ஆமா சார். பாலு தம்பி, கவர்மெண்ட்ல லெட்டர் வந்திருக்கு. இது நிச்சயமா அப்பாயின்மெண்ட் ஆர்டரா தான் இருக்கும். ஒரு கையெழுத்து போட்டு வாங்கி பிரிச்சு படி. பேனா கொடுங்க. இங்க பேப்பர் பேனா கொடுத்துருக்கேன். ஏய், பேனா எந்தப்பா? அல்பம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். அப்பா எனக்கு வேலை கிடைச்சு. அம்மா எனக்கு வேலை கிடைச்சு. கைய கொடு, நீ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிட்ட. இந்தா வச்சுங்க. நான் இதெல்லாம் எப்பவுமே வாங்குறது இல்லையே, கடன் வாங்குவேன் கொடுப்பேன். உங்ககிட்ட வாங்கியிருக்கேன் கண்டிப்பா. நீங்க போயிடுங்க. டேய், சம்பளம் எவ்வளவு போட்டிருக்கு? 5 ரூபா. வெறும் 5 ரூபாயா? பெருசுப்பா. 500? 5000பா. 5000 ரூபாய் சம்பளம். ஆமா, இனிமே ஐயா வசைக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போய் கொடை ரிப்பேர் பண்ணி இனிமே இந்த மாதிரி வேலை நீ பார்க்க கூடாது. ஏன்? 5000 ரூபாய் சம்பளம் காண என்கிட்ட கூடா, நான் போயிட்டு வரேன். இந்த கொடை ரிப்பேர்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல சாமி கும்பிடலாம் வாங்க. அதுவும் சரிதா, வா வா. அம்மா, தாயி, அகிலாண்டேஸ்வரி, என் பிள்ளைக்கு அரசாங்கத்துல வேலை கிடைச்சிருக்கு. இனிமே நீதான் அவனுக்கு துணையா இருந்து எல்லா காரியத்திலையும் வெற்றியை கொடுக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. ஆல் தி ஸ்டாஃப்ஸ் நல்லா கேட்டுங்க. மிஸ்டர் பாலு தான் புதுசா வந்த அக்கௌண்டன்ட். இவர் புதுசா இருக்கிறதுனால நம்ம சம்பிரதாயங்கள்லாம் என்னன்னு இவருக்கு தெரியாது, எல்லாத்தையும் கத்து கொடுங்க. இல்ல சார், எனக்கு அக்கவுண்ட்ஸ் எல்லாமே தெரியும். தம்பி, இந்த சம்பிரதாயங்கள்லாம் வேற. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். சரி சார், தேங்க்யூ சார். ஐயா வணக்கங்க. யாரு? மருதமாவா? ஏன் லோனுக்கா வந்தீங்களா? சொல்லிட்டேனே, வாங்கிக்கலாமா? போங்க. சரிங்க ஐயா. போப்பா, போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா. இந்தாமா, இதுல 4000 ரூபாய் இருக்கு. ஐயா, 5000 லோன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு 4000 ரூபாய் கொடுக்குறீங்களே. இத பாருமா, உடனே கடன் கிடைக்கணும்னா அதுக்கு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. கொடுத்தத வாங்கிட்டு போறீங்களா, இல்ல ஆளை மாத்தி விட்டா? சரிங்க ஐயா. அம்மா கொஞ்சம் நில்லுங்க. அந்த பணத்தை கொடுங்க. இங்க இருங்க. ஏய், அந்த பணத்தை அங்கேயே வை. அந்த அம்மா எவ்வளவு லோன் கேட்டாங்க? 5000 ரூபாய்.
4000 தான் கொடுத்துருக்கீங்க. அந்த 1000 யாருக்கு? வாழ் தம்பி, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. அப்படியா? ஆமா. எவ்வளவு கொடுப்பீங்க? 100 ரூபாய். ஏய், எனக்கே லஞ்சமா? ஒழுங்கா மரியாதையா அந்த அம்மாவுக்கு 5000 கொடுத்து விடு. இல்ல பேனா அப்படியே கை இருக்காதாமா. அம்மா வாங்கம்மா வாங்க, இந்தாங்க இந்த வாங்கிட்டு போ. 5000 ரூபாய் வச்சுக்கீங்க. தம்பி நீ நல்லா இருக்கணும். போயிட்டு வாங்க. இனிமேலாவது எங்க வயிற்று அடிக்காத. உட்கார்றேன். ஒழுங்கா மரியாதை வேலை பார்க்கலாம். பொட்டியை கட்டி வாங்கம்மா. அடடா, நம்ம வைத்தியர் பொண்ணு அடி பரமா படிச்சாமா. மோதன் யாரு? காட்டெருமையாச்சே. அம்மா சோடா வேணுமா? கலர் வேணுமா? பெப்சி வேணுமா? ஆரஞ்சு வேணுமா? ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? ஆலிசி வேணுமா? ஒன்விட்டா வேணுமா? பூஸ்ட் வேணுமா? வேற என்னமா வேணும் சொல்லுமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம், வலிக்குது. ஏயா பாத்து வரக்கூடாது. பார்த்ததுனால வந்து விழுந்தேன். இல்லையா திமிரா பேசுற? ஐயோ, அவர் மேல தப்பு இல்லைங்க. ஒரு பொண்ணு நீளமா ஜட போட்டுட்டு போச்சா, அத பாத்துட்டே போய் நான் தான் அவர் மேல மோதிட்டேன். நீ பொம்பளை பிள்ளைமா, நீ எப்படி வேணாலும் வரலாம். இவனுக்கு அறிய வேண்டாம். ஐயோ ஏயா பொம்பளை பிள்ளை மேல மோதனம் இல்லாம முனைகிட்ட இருக்க. ஐயோ, நல்ல அடியா. இதான் அடிக்க சொன்னேன். சைக்கிள் விழுந்து எனக்கு உடம்பு நல்ல அடியா. அத முதல்ல சொல்லக்கூடாதா? நல்ல ஆளியா. தூங்க வாங்க. பாத்து வா, எந்திரி வா. எந்திரி வா. பரவாயில்ல, எந்திரி வா. பாத்து சரிங்க. பாத்து வேண்டாமா? வரமா. என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை? நான் அதுக்காக வருத்தப்படல. என்ன ஒண்ணு ஒருத்தனாவது என்ன வந்து விசாரிக்கிறது தான். நீங்க வைத்தியர் பண்ண Yes. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? Oh no. ஏன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வந்து பொண்ணு கேக்கட்டுன்னு எங்க அப்பா வெயிட் பண்றாரு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்களை மாதிரி தாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை தேடி வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க பண்ண சொல்லல, உங்க வயசை கேட்டேன். Sweet 22. உங்க ஏஜ் என்ன? அம்பளைக்கு வயசு இருக்கு. தம்பி தம்பி தம்பி. அடரே போஸ்ட்மேன் சாரா, என்ன விஷயம்? இந்த மணி ஆடுறா. அன்னைக்கு ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கிறது இல்ல? ஆமா. அதை இப்ப திருப்பி கொடுக்குறேன். அப்படியா? மறந்தே போச்சு. நீ மறக்கலாம், கடன் வாங்கி நான் மறக்க முடியுமா? வெரிக்கெட் வெரிக்கெட். அப்படித்தான் இருக்கேன். நான் வரேன். தம்பி என்ன இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு 100 ரூபாய் கடன் கொடுங்க. எதுக்கு இதை கொடுக்கணும்? அதுக்கு மேற்கொண்டு 50 ரூபா தாங்க கேட்டுக்கலாம்ல. எப்பவுமே என்கிட்ட ஒரு பாலிசி உண்டு. பழைய கடனை திருப்பி கொடுத்துட்டு தான் ஃப்ரெஷ்ஷா புதுசா கேட்பேன். வெரிக்கெட் வெரிக்கெட். அப்படித்தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு பாலிசி இருக்கு. என்ன? வாங்கின இடத்துல கடன் கொடுக்கறது இல்ல. ஐயோ, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப பணம் கொடுக்க மாட்டீங்களா? நான் சொன்னதான், கொடுக்கவே மாட்டேன். உங்ககிட்ட பணம் வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்ன எச்சரிக்கையா? என்ன குல்ஃபியா வைக்கிறேன்? கிண்டலா? பணம் கொடுக்கவே மாட்டேன். நாமும் தப்பு தான் பண்ணிட்டோம். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட கூடாது. மக்கு கொடுத்துட்டு ஏன் யோசிக்கணும்? எப்படி தொலைச்சிருவேன். போக மாட்டேன். வாங்க, இத முன்னாடியே கொடுத்துருந்தா. வாங்க வந்து கொடுங்க. வாங்காம போக மாட்டேன். என்ன
பாக்குறீங்க? யோசிக்காம கொடுத்துருங்க. நீ பண்ண காரியத்துக்கு கொடுக்காம விடுவானா? ஏயா உன்ன சிரிக்காதயா. இந்தா நீ கட்ட 100 ரூபாய். இந்த இடத்துல வாங்க மாட்டேன். இதுவும் என் பாலுது. ஏண்டா சாப்பாடு வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பிடாம என்னமோ கையில ரேகையை பாத்துட்டு இருக்க? இல்ல இல்ல, இது இனிமே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிடு. கை கழுவுறதா? பின்ன கை கழுவாம இருந்தா எப்படி சாப்பிடுவ? கை கழுவிட்டு தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் கை கழுவ மாட்டேன். ஏன் கை நினைக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படிடா சாப்பிடுவ? நீ ஊட்டி விடு. நான் ஊட்டி விடவா? அதாவது இன்னைக்கு ஒரு கவட்டவார ஜோசியரை பார்த்தேன். ஜாதகத்துல திசை மாறுது, கையை நினைக்கப்படான்ட்டாரு. நீ ஊட்டி விடுமா. என்னமோ கவட்ட ஜோசியம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ சொல்றது. ஒண்ணும் புரியக்கூடாது, எனக்கு மட்டும் தான் புரியும். நீ ஊட்டி விடு. நல்ல புள்ளப்பா. டேய் என்னம்மா கண்ணாடியில கண்ணத்தை காமிச்சு அப்படி என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க தொடாது தொடாது, அவர் விரல் இருக்கு. அவரா? யாருமா அந்த அவர்? அட சும்மா வெக்கப்படாம சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அந்த பாலு தானே? என் கன்னத்துல பட்ட கையில தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்குன்னு என் மனசுல பட்டுடுச்சு. அப்படி போடுங்க. அதான் நான் பார்த்தேன். சாதாரண பால்ல பழம் தான் நலி விழுகும். இங்க என்னடானா பால்ல மீனெல்லாம் நலி விழுந்திருக்கு. இந்த நகல் தானே வளருது. எல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோங்க. ஏங்க, இந்த பாலு உங்க பெரியப்ப மகன் தானே? ஆமா. குழந்தைய கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன மீனா, முன்னெல்லாம் இங்க வர மாட்டேன், இப்ப அடிக்கடி கோயிலுக்கு வர. வணக்கங்க. என்ன பண்ணுமா உன் குழந்தையா? குழந்தை மூக்கு முடியுமா? லட்சணமா இருக்கு. குழந்தை வசந்தீங்க சும்மா ரெடி. வாமா வா. குழந்தை சும்மா தூக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல? ஆமா ஆமா. என்னடா அந்த பக்கம் திரும்பிட்ட? இங்க பாடா. குழந்தைக்கு செயின் ரொம்ப நல்லா இருக்கு. நான் கேட்ட 5-10 கொடுத்துட்டாதீங்க. ஆளை பார்த்தோன்னா 5 பவுன் போடுறீங்க. என்னடா வளர்ற? ஒண்ணும் இல்ல. அழாதுமா, பயந்துட்டியா? ஐயோ, கொண்டவா கொண்ட கொண்டா. அழாமா அழாத. என்னம்மா மாமல் கோவமா? ஏன்ற? ஐயோ, குழந்தை அழுதே. இப்படிமா அவங்க கிட்ட கொடுத்துருங்க. வாங்கிக்கோங்க. புதுசா பாக்குதுல நம்மள, அதான் குழந்தை மிரளுது. போக போக சரியாயிடும். நீனா அப்பாவை கேட்டதா சொல்லுமா. வரேன். மாங்காய் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? எத்தனை மாங்காடி தின்ன? 4 மாங்காய். 4 மாங்காவா? திருடி தின்னுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நீங்களே வாங்கண்ணே, வந்து ஞாயிற்று கேளுங்க. ஏமா இவங்க தோட்டத்துல மாங்காய் தின்னீங்களா? இல்லையே. இல்லைங்கண்ணே, பொய் சொல்றாங்கண்ணே. எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தூக்கி விட்டு இவ்வளவு மாங்காய் பறிச்சாங்கண்ணே. எனக்கு ஒண்ணு கூட தெரியலண்ணே. இவங்க பறிச்சு தின்னதுல தோட்டமே காலி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, ஒழுங்கா மரியாதையா உண்மையா சொல்லிருங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் தெரியுமில்ல, வந்தாரு உங்க எல்லாரையும் மரத்தை தலைகளை கட்டி தொங்க விட்டுருவாரு. இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. யாரு போய் சொல்றாங்க? ஆஹா, நீ சும்மாரு. இவனுக்கு இப்படி கூட சொல்ல மாட்டாளுங்க. எங்கேயும் போறோம் பாத்துக்க. நான் போய் தலைவரை கூட்டி வந்துடுறேன், ஜாக்கிரதை. என் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பாக்குறீங்களா என் படத்தை? பாக்குறீங்களா? பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பக்குவமா கேட்டேன், திமிரா பேசுதுங்க. தலைவர் நீங்க கிட்ட சரியா வருது. கேளுங்க தலைவர், கேளுங்க. செட்டியார் வீட்டு தோட்டத்துல மாங்காய் பறிச்சு தின்னீங்களா? ஆமா. அடிப்பாவி. அப்ப 500 ரூபாய் அபராதம் கேட்டுங்க. 500 ரூபாய் தானே? இவருதான் பறிச்சு கொடுத்தாரு. இவர்கிட்டயே கேளுங்க. நான் பறிச்சு கொடுத்தானா? என்ன விளையாடுறியா? நியாயம் வந்தா எம்எல்ஏ அநியாயமா படி போடுறியா? ஏய், நீங்களே சொல்லுங்கடி. இவர்தான் பறிச்சு கொடுத்தாரு. இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. ஐயா பொய் சொல்லுதுங்க. பாலு, பொம்பளை பிள்ளைங்க பொய் சொல்லாது. இப்ப நீ 500 ரூபாய் பணம் கட்டுறியா? இல்லன்னா பஞ்சாயத்தை கூட்டிட்டுமா? ஐயோ, பஞ்சாயத்துல கூட்ட வேணா, நானே காசு கொடுத்துறேன். நாங்க வரோம். தேவையாது. நல்ல பஞ்சாயத்து தலைவர். ஓடி போ. 1 2 3 4 5. இந்த 500 ரூபாய்.
ஏன்டா அழகு 5 நிமிஷத்துல 500 ரூபாய் போச்சு. எனக்கு தேவையா? நான் என்ன பண்ணுவேன்? யாரையும் பேச விடாம தான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி அவ பக்கம் சாஞ்சிட்டாங்களே. அவளை சும்மா விடக்கூடாது, ஒரு வழி பண்ணுவோம். வாங்கடா. ஏய், என்ன டீ கொடுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு புறவிட உனக்கு. டேய் உங்க டீ வேணா, பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. வேணாம், உனக்கு இந்த கடை டீயே போ. என்னாச்சு? ஏப்பா ஏதோ ஒரு வண்டி வருது. யாரு? வண்டி நிறுத்து. டீ கடைக்காரரு, ஒரு டீ போடுங்க. தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? நான் வள்ளிமலை கோயில்ல தான் இருப்பேன். அங்க 1 மணி நேரம் இருப்பேன். அம்மா டீ தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? அதான் 1 மணி நேரம் இருப்பேன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா, பஸ்யான இடத்துல பிறந்த பொண்ணு அதான் சம்பந்தமா பேசிட்டு இருக்குது. அதான் என்ன சொல்றேன், டீ போட. ஏமா டீ லைட்டா வேணுமா தாங்க வேணுமா? உன் டீ வேணும், ஒண்ணு வேணும். வண்டி ஏரியா. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. தெரியல என்ன? அந்த பொண்ணு கோயிலுக்கு ஒண்ணு தான் வர சொல்லிட்டு போகுது. அப்படியா? டேய், இந்த நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது. யார் அடிக்கிறது? சரி சரி மழுப்பாம சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்பு. நீ வேறடா, எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு வண்டியா நிறைய வேலை இருக்கு. ஆமா, உன் வேலை வண்டியில தான் இருக்கு. இந்த டீ 2 சாப்பிடுங்க. டீ அவனுக்கே கொடுங்க. உன் டீயை ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன், இது கொடுக்குறேன். என்ன டீ கடைக்காரரா? சௌக்கியமா? இருக்கிறேம்மா. ஒரு டீ போடுங்க. போட்ட டீ இருக்கு சாப்பிடுங்க. போட்ட டீ எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு புதுசா தான் வேணும். இத பாருங்க, நான் குளத்தாங்கரையில இருக்கிற மாந்தோப்புக்கு போறேன். 1.5 மணி நேரம் இருப்பேன், புரிஞ்சுதா? 1.5 மணி நேரம். அப்ப நான் வரட்டுமா? டீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். டீ எனக்கு வேண்டாம், நான் வரட்டுமா? வர்றேன். தம்பி, என்ன சொல்லிட்டு போகுதுன்னு புரியுதா? உனக்கு புரியுதா? புரியலையே. வேலையை பாடுறேன். என்னங்கப்பா இது? ஏன் நில்லு, எங்கடி போற? என்னடா இது, ஊர்ல இருக்கிறவங்க பூரா எங்க போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கட்டின பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம போறா. ஏமினா, அர்ச்சனை பண்ணிட்டு கோயில்ல சாஸ்திரத்துக்கு உட்கார்ந்து எழுந்து போவாங்க. நீ என்னடா நான் உட்கார்ந்து இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கே. வாடி போலாம். கொஞ்சம் இருடி. ஏய், உண்மையை சொல்லு, அந்த பாலுக்காக தானே காத்துட்டு இருக்கேன். ஆமாடி, நான் கோயிலுக்கு போறேன்னு அது காதுல விழுற மாதிரி தான் சொன்னேன். அந்த லூசு காதுல விழுந்துச்சோ இல்லையோ? ஐயோ, என்னது? நான் வர சொல்லி நீங்க ரொம்ப நேரமா வரலையா? அதான் லூசு டென்ஷன் ஆகி டென்ஷன் லூஸ் ஆகி. என்ன லூஸ் ஆக்கிறாத? இது நானே உன்னை பார்த்து கேட்கலாம்னு அவளத்தான் இருந்தேன். என்னன்னு சொல்லுங்க. இல்ல, கால்ல அடிபட்டுச்சுங்களே, காயம் சரியாச்சுங்களா? ஏன் இன்னும் ஆறலீங்களா? இல்ல, கால்ல காயம் ஆறிடுச்சு, மனசுல காயம் பட்டுடுச்சு. அப்படியா? எங்களுக்கு சொல்லவே இல்லையே. இருங்க, நான் வைத்திய கூடியாரன். அண்ணே கொஞ்சம் இருங்க. நல்லா இருக்கு 2 பேரும் நடத்துற நாடகம். இவ பால்காரன் பேசுறதோ நீங்க மீன்காரிட்ட பேசுறதோ மனசுல இருக்கிறத பட்டுன்னு போட்டு உடைச்சிடணும். நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? நானே சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை தான் பண்ணிக்குவேன். என்ன ஆச்சு? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ணா உங்களை தான் பண்ணிக்குவேன். அபிஷ்டு, இப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன். மறுபடியும் ஸ்நானம் பண்ணி வச்சுட்டியடா. வாங்க 2 பேரும் போய் சேர்ந்தே ஸ்நானம் பண்ணுவோம். என்ன கட்டி பிடிச்சா பிரயோஜனம்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கருப்பா குண்டா இருக்கிறீங்களே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏ ஒல்லியா அழகா இருக்கியே. என்ன பண்ண? சிரிச்சேன். சிரிச்சியா? நான் எவனோ வெடிகுண்டு வச்சுதான் நினைச்சேன். உன்னை அடிக்கடி சந்திக்கணும். எங்க மீட் பண்ணலாம்? டீ கடை ஓகேயா? பப்ளிக் பிளேஸ். நம்ம காதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எங்க அப்பா வைத்தியர் தானே, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து படுத்துக்குங்க. அதுக்கு மருந்து வச்சு கொள்றதுக்கா? அப்படி இல்லங்க, எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சந்திக்கலாம்ல. குட் கேர். போயா போயா. ஐயா இறங்க. வணக்கம்யா. வணக்கம்யா. வணக்கம் வணக்கம். ஏன்பா பாலு,
மிராசு மகன் வந்திருக்காரு உன் பாட்டுல உட்காந்துருக்கிய எந்திரிப்பா. மிராசு மையம் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்னு எந்த சட்டத்திலே இருக்கா? இல்லையே. அப்ப நான் ஏன் நிக்கணும்? சரிதான். இந்த பாரு, நீ அவருக்கு எடுபடி, உங்க கெடுபடியில ஏட காட்டாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, உன் வேலை நீ பாரு. அதுவும் சரிதான். இந்த பாருப்பா, இவன் நம்ம ஆளு நேத்து ஏதோ லோனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தானா, பார்த்து பாஸ் பண்ணு. இவருக்கு முன்னால கொடுத்த 10 பேருக்கு என்ன லோன் தர முடியல, நேத்து கொடுத்தவருக்கு எப்படி தர முடியும்? மிராசு மகன் நான் சொல்றேன், உடனே பாஸ் பண்ணு. நீ மிராசுக்கு மகனா இருக்கலாம், மன்னருக்கு மருமனா இருக்கலாம், நான் ஆர்டர் தான் பாஸ் பண்ணுவேன். ஓ அப்படியா? தள்ளியா மேனேஜர்? ஐயா வணக்கம் ஐயா. நீ இன்னும் நல்லா தான் கும்பிடுற, ஆனா உனக்கு கீழே வேலை பாக்குறவன உனக்கு தோட வச்சுக்க தெரியலையே. யாரு? அந்த பாலு தானே சொல்றீங்க? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க, மசிய மாட்டேங்கிறான். நீங்க லட்சமா கொட்டுங்க, அவன் லட்சியத்தையே பேசிட்டு இருப்பான். அது எனக்கு தெரியாது. நீ என்ன பார்த்து கும்பிடுற மாதிரி அவனும் என்ன பார்த்து கும்பிடணும். நடக்காதுங்க. நடக்கும். என்னது? உன்னை எங்க இருந்து தூக்குறது? ஐயா அதை மட்டும் பண்ணிடாதீங்க. என் பேட்டிகளை எல்லாம் இன்னைக்கு தாங்க இந்த ஊர் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கேன். அப்ப அவனை மாத்திரு. அது நடக்கும். ஐயா சாப்பிடறதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்ல? பிராண்டி விஸ்கி வாங்க வேண்டிய தேவையே இல்ல. ஏன்? இங்கே இருக்கே டாமோ 3 ஃபுல்லு கொண்டா. சந்தைக்கு இவர் போக வேண்டியதானே, ஏன் ஆட்டா கூட்டி போறாரு? வேலை முடிஞ்சு வந்தா யார் நமக்கு சோறு போடுறது? வேணும்னா நான் போடுதா? வந்து போடு. நீயா? நீ இப்படி வந்த? கதை திறந்துருந்துச்சு வந்தேன். திறந்து வந்துடுறா? ஊவா என்ன விளையாடுறியா? எதுக்கு வந்த? அத கதையா? வண்ண பார்க்கத்தான் வந்தேன். என்ன பாக்கவா? பாத்துட்டு இல்ல, முதல்ல கிளம்பு. உங்ககிட்ட நிறைய பேசணும். இத்தனை கூட பேச முடியாது, முதல்ல கிளம்புனே. அட போன்னு சொல்ற, முனைகிட்டு இருக்க என்ன? வாடி சீக்கிரமா. சும்மா நொய் நொய் நொய்ன்றா. ஐயோ, எங்க அப்பா அம்மா தான் போட்டிருக்க, இப்படி பார்த்து தப்பா நினைப்பாங்க. நீ சீக்கிரம் ஓடி போயிரு. நான் போக மாட்டேன். போக மாட்டேங்கிற? அப்போ குளத்தங்கரைக்கு வரணும். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரணும். அட கண்டிப்பா வர, நீ போ. ஏண்டே அப்பாடா, என்ன போடுறீங்க? இனி போகாத, இங்கே ஒளிஞ்சிட்டு அப்புறமா போ. இங்க ஒளிஞ்சிருது, இங்க ஒளிஞ்சுக்க. நேரம் அப்பா இங்கே வருவாரு. இங்க வா, அப்படி உட்காரு. ஐயோ, இது மிளகா பாயாச்சு, வேணாம் இல்ல. டேய் என்னடா திருவிழா கூட்டத்துல தொலைஞ்சு போன மாதிரி திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, இப்பதான் ஆபீஸ்ல வந்தேன். ஆமா, நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. அப்பா ரொம்ப பசியா இருப்பாருமா, நீ கூட சாப்பாடு போடு. அவரு இப்பதான் 5-6 கலர் குடிச்சாரு. குடிச்சாரா? குடிப்பாரு, இவனு ஊத்து. ஏய் அவனுக்கு வேற வேலை கிடையாது, போய் சமடி போடி. சந்தை போடுதா? தூக்கமா வருதா? சீக்கிரம் படுங்க, போங்க. அங்க போறீங்க? படுக்கிறதுக்கு பாய் வேணும்டா. நீங்க பாயில படக்கூடாது, தரவே படுங்க. அந்த பாயில படுத்தா எனக்கு தூக்கம். அது ஏன் பாய், அதுல நீங்க படக்கூடாது. ஏய் என்னடா ஓன் பாய் ஏன் பாய் பேசுறேன்? எனக்கு பாய தொடப்படாது. ஏன்டா பாய் நட்டமா நிக்குது? சும்மா ஒரு அட்ராக்ஷன் படிச்சிருக்கேன். என்ன அட்ராக்ஷனோ எவ்வளவோ. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. மிளகா நெடி ஜாக்கிரதை, ரொம்ப நெடி. ஓவர் நெடி. ஏன்டா மோனே, ஒரு தும்மல் ஓங்கிட்ட இருந்து வருது. ஆமா, இன்னொரு தும்மல் எங்க இருந்து வருது? இன்னொரு தும்மல் தான் இது. டேய், அது ஏற்கனவே குழப்பம், மேற்கொண்டு நீ என்ன குழப்பாத. ஐயோ, என்னை ரொம்ப குழப்பறாரே. என்ன ஏமாத்த முடியாதா? என்ன பண்ண? தள்ளுறானா? மனுஷனை நிம்மதியா படுக்க விட மாட்டேன்றானே. அவ்வா ஆண்டவா. பாலே, அப்பா, நான் பாய் எடுக்கும்போது அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சே. பொண்ணா? நீங்க எப்படி இருக்க முடியும்? நம்ம வீட்டுல யாரும் வர முடியுமா? என்ன பேசி நீங்க? அதான பார்த்தேன். அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு பாலே. எங்க உட்கார்ந்து பாருங்க, எப்படி தர? என்ன நீங்க பிரம்மபுரமா பேசிட்டு இருக்கீங்க? அதான் ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணை பாத்துக்க முடியாது. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஏமா, இங்க பாருமா, அப்பா வந்ததுல இருந்து பொண்ணு அலையறாரு. என்னங்க? அது ஒண்ணும் இல்ல, முளகா நெடி. நீ வேற ஏன்டா? பரவாயில்லையே, சொன்ன மாதிரி வந்துட்டீங்க. நீ சொன்னதுக்காக நான் ஒண்ணு இங்க வரல. ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட சொல்லிட்டு போக வந்தேன். என்ன? நீ எங்க வீட்டுக்கு வந்தது, மிளகாப்பையில ஒளிஞ்சது எல்லாமே எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது தெரியுமா? தெரிஞ்சு போச்சா? அப்புறம் என்ன சொன்னாங்க?
என்கிட்ட எதுவுமே சொல்லாம என் மாமன் பொண்ணை பேசி முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, வர்ற மூத்தத்திலேயே கல்யாணம் நாள் கூட குறிச்சாச்சு. போட்டோ கூட காமிச்சாங்க. பொண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ பாக்குறியா? கொஞ்சம் போறதான் போற. எனக்கு பாத்துக்கிற பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டு போ. விடுங்க. அட பாருன்னா வைத்தியரே, நான் எப்ப போவேன்? 2 நாள்ல போயிருவியா? வீட்டுக்கு போயிருவியா? வைத்தியரே, வைத்தியரே, என்ன உனக்கு? உடம்புல வியாதிங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. இங்க ஏதோ ஒண்ணு இருக்குங்க. இங்க என்ன இருக்கு? இல்ல, இதயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. உடம்புக்குள்ளார இதயம் இருக்கு, இதயத்துக்குள்ளார என்னப்பா இருக்கு? அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. டெஸ்ட் பண்ணுங்களேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டா உனக்கு மூளை கூட கிடையாது. உங்களுக்கு துப்புரவா தெரியல? எனக்கு துப்புரவா தெரியலையா? ஆமாங்க, ஏதோ ஒண்ணு இருக்குங்க. எனக்கு தெரியாம என்ன வியாதி? அப்ப நீங்க யோசனை பண்ணி வைங்க, நான் பெட்ல அட்மிட் ஆக்கிறேன். ஏய், நீயே வந்த, நீயே வியாதி இருக்க, நீயே அட்மிட் ஆயிட்ட. எந்தர்றா? எனக்கு என்னமோ இங்கேயே தங்கணும் போல தோணுது. ஏண்டா இதானே ராஜா? எந்தர்றா? என்னப்பா நீங்க அவரை ஏன் போன்னு விரட்டுறீங்க? அதான் ஒரு கட்டில் காலியா தானே கிடக்கு. நமக்கு தேவை துட்டு தானப்பா. என்னப்பா நீங்க நீங்க சீக்கிரம் பணம் சேர்த்தா தானே எங்க கல்யாணம் நடக்கும். இல்ல, ஏன் கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தப்பா. என்னடா பேரு? செவத்த கண்ணுங்க. ஏய், செவத்த கண்ணு எழுதிக்க. எந்த ஊரா? உனக்கு எப்படி தெரியும்? இல்லையா, நான் சொல்ல இவர் தான் சொன்னாரு. அப்போ நீ பேசலையா? இல்லையா, நான் பேச இவர் தான் பேசினாரு. அப்படியா? ஆமா. என்ன பண்ண நீ? இல்ல, படுன்னு சொன்னப்பா. எப்பயா நீ வேற வந்துட்ட. என்னப்பா நீங்க வர வர எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா? ஐயா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க என் கல்யாணத்துக்கு பணம் சேர்த்தா என்ன, சேர்த்தாட்டி என்ன, அவர் யாரோ நான் யாரோ, நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். பக்கத்து ஊர்ல ஒரு கிழவி இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு இருக்குது. நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன். இங்க வந்தவன் எவனும் தப்பிக்கவே முடியாது. வாங்க ராமசாமி, என்ன எப்ப வந்தாலும் மாலையோட வர்றீங்க? ஐயா, கோயிலுக்கு போனா சாமி பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுறது இல்லீங்களா? அது மாதிரிதான் எனக்கு எல்லாமே. நீங்க இருக்கட்டும் இருக்கட்டும். இருங்க, உங்களுக்கு இருக்கு சிரமம். நானே கழட்டிடுறேங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்பிச்சுதான் சொன்னாங்க. அதை கேட்ட உடனே சேர்மன் பதவிக்கு போட்டி போட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சு அந்த இடத்துல உட்கார்ந்து கையெழுத்து போட்ட மாதிரி சந்தோஷமுங்க. சேர்மன் சீட்டு உங்களுக்கு தான். ஆனா ஐயா, அந்த ஆனாங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தாங்க ஐயா. நெஞ்சு துடிப்பு பக்குன்னு நின்னு போயிருங்க. அதே துடிப்புலதான் என் பையனும் இருக்கான். அவருக்கும் துடிக்குதா? புரியலையே. தம்பி வணக்கம்ங்க. ஏனுங்க, தம்பியும் சீட்டு கேட்டுருக்குங்களா? சீட்டு கேட்கலீங்க. என்னங்க, உங்க பொண்ணை கட்டிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அப்படிங்களா? பேரம் பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நினைக்க மாட்டேங்க, சொல்லுங்க. என் பையன் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒண்ணு செய்யுங்க, உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுத்துருங்க. உங்களுக்கு நான் சேர்மன் சீட்டை வாங்கி கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க? என்னங்கண்ணா தர்ம சங்கடமான கேள்வி கேக்குறீங்க. சேர்மன் பதவியும் கொடுத்து சம்பந்தி பதவியும் கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்றதுக்கு நான் என்ன பொழைக்க தெரியாதுங்களா? நீங்க பொழைக்க தெரிஞ்சவர் தான். உட்காருங்க. என்ன இங்க உட்காந்துட்டீங்க? இல்லீங்க, சம்பந்தி ஆனோன்னு ராமசாமி சரிசமமா உட்காந்துட்டான்ட்டு ஊருக்குள்ள கேவலமா பேசக்கூடாதுங்க. அப்புறங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் கேரக்டரை படக்குன்னு சேஞ்ச் பண்ண கூடாதுங்க. ஸ்டோரி கெட்டு போயிரும். எப்ப நிச்சயத்தை வச்சுக்கலாம்? சீட்டு கிடைச்சுன்னேதான். இல்ல, எப்ப வேணாலும் வச்சுக்கலாங்க. நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? நாளும் கிழமையும் நலிந்தோர் கேதுங்க சம்பந்தி. உங்க பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருங்க. இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுங்க. ஆனா முழுக்க முழுக்க தன்னடக்கு நடத்துங்க சம்பந்தி. இப்போ நீங்க கிழிச்ச கோட்டு எதையாவது நான் தாண்டிக்கிறேன்னா இல்ல. என் பொண்ணு அப்படித்தானுங்க. எல்லாம் ட்ரைனிங்க. நீங்க எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்து பொண்ணை பாக்கலாங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? போயிட்டு வரணுங்க மாப்பிள்ள. ஆமாங்க. எனக்கு நான் என்னைய கும்பிட மாட்டீங்களா? கும்பிட்டா என்ன பண்ணுவ, கும்பிடலன்னா என்ன பண்ணுவ? இல்லைங்கண்ணா, அவர் தனியா மப்பிள்ள இருக்கும்போது போட்டு கொடுத்து கேட்டு விட்டு போடுவேன்.
அப்படியே போங்க போங்கண்ணா. சார் உங்களுக்கு மேனேஜர் கூப்பிடுறாரு. சார் கூப்பிட்டீங்களாமே? ஆமா, இந்தா பிரிச்சு பாரு. டிரான்ஸ்பர் ஆடுறா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? சார் இந்த ஆபீஸ்ல மட்டும் இல்ல, ஒழுங்கா நடக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் எல்லா ஆபீஸ்லயும் இதைத்தான் முதல்ல கொடுக்குறாங்க. என்ன செய்யறதுப்பா, மிராசு மகனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். சார் அநியாயத்துக்கு நான் என்னைக்கு அட்ஜஸ்ட் ஆக மாட்டேன். இந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஆபீஸ்க்கு போனாலும் நான் இதைத்தான் பண்ண போறேன். அங்க ஒரு மிராசுமே வருவாரு, வேற ஆபீஸ்க்கு மாத்துவாரு. எதுக்கு சார் வீண் சிரமம் உங்களுக்கு? இப்படி ஊர் ஊரா அலைஞ்சு வேலை பார்க்கறதுக்கு பேசாம நான் ஆடு மாடு வாங்கி மேய்ச்சிடலாம். உங்க வேலையை வேணாம் எழுதி கொடுத்துறேன். உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க வேலைக்கு ஒரு கும்பிடு. தம்பி மானஸ்தன், அதுல துளி கூட நமக்கு இல்லையே. சே, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது போனஸ் கொடுத்தாங்களா? பெரிய போனஸ் கொடுத்தாங்கம்மா. பெரிய போனஸா? அட நீ வேற, வேலை பவுன்ஸ் ஆகி போச்சு. பவுன்ஸ்னா புரியலையா? வேலையை எடுத்து விட்டாங்க. எதுக்குடா? அம்மா, அரிசியில கல்லு கிடந்தா கடினா நான் கல் எடுத்து வெளியே போடுறேன். அது மாதிரி கெட்டது பண்ற சில பேரை தூக்கி வெளியே போடலாம்னு நினைச்சேன். அதிகாரத்தையும் பதவியும் பயன்படுத்தி என்னைய தூக்கி வெளியே போட்டாங்க. இது எத்தனை நாளைக்கு நான் பாத்துறேம்மா? பார்த்து கிழிச்ச. என்னது திடீர்னு அப்பா மாதிரி பேசுற? டேய், நடந்ததை எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டுட்டு தான்டா வந்தேன். அவன் அரசாங்கத்துல வேலை கிடைக்கலன்னு நாயா பேய அலையிறான். நீ கிடைச்ச வேலையை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துட்டு உங்க அம்மாட்ட வாரியா மாதிரி பிரசங்கம் பண்றியா? எவன் எக்கேடு கட்டு போனா உனக்கு என்னடா? 5000 ரூபாய் சம்பளம் போச்சேடா. அப்பா, நான் பாட்டுக்கு என் வேலையை செவன பார்க்க நினைக்கிறேன். ஆனா என் கண்ணுக்கு முன்னாலே அணியா நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்ல பிள்ளையா பார்த்துட்டீங்க பாருங்க. அதாண்டா மாதிரி நம்ம பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பன் பேச்ச கேட்டிருந்தா நான் அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ போய் செட்டில் ஆயிருப்பேன். அவர் பேச்ச கேட்காம இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே தலையே. இத பாருங்க, என் புள்ள எது செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும். இல்லுமா, கலகலகலன்னு சிரிச்சிட்டு குதிச்சு குதிச்சு எங்கம்மா போற? கோயிலுக்கு. எல்லாரும் சந்தோஷம் தேடிதான் கோயிலுக்கு போவாங்க. நீ சந்தோஷத்தோடவே கோயிலுக்கு போறிய. சாமி மேல அவ்வளவு பிரியமா? சாமியோட வர சொல்லிருக்கில்ல, உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்துக்கிறம்மா. அல்வா சாப்பிடுமா. எதுக்கு அல்வா குடுக்குறீங்க? முதல்ல சாப்பிட அப்புறம் சொல்றேன். எதுக்குன்னு சொல்லுங்கப்பா. ரொம்ப நாளா சேர்மன் சீட் கேட்டு இருந்தேன்ல, அது எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு தான். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க ஜெயிக்கணும்னு நான் போய் வேண்டிட்டு வந்துடுறேன். யாருகிட்ட? சாமி கிட்டதான். இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறிய. உங்ககிட்ட சொல்லாம ஒரு சமாச்சாரம் மறைச்சு வச்சுக்கிறேன். அத கேட்டா இவ்வளவு சந்தோஷப்படுவேன். சொல்லுங்கப்பா. நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்மா. ஏனமணி ஒரு மாதிரி ஆயிட்ட? வெக்கம் தானே, துக்கம் இல்லையே? இல்லப்பா, நீங்க திடீர்னு அதிர்ச்சி ஆயிட்ட, அப்படித்தானே? இங்க பாரு மணி, இதுவரைக்கும் நான் உன்னை வீட்டுக்குள்ளே இருன்னு சொன்னதில்ல, வெளியே போக வேண்டாம்னு சொன்னதில்ல. இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமேல் என்ன கேட்காம உன் நிழல் கூட இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது. நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறேன், நீ மேல போ. பாலு, 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 காரியமே கட்டு போச்சு. ஆளு மீனாவுக்கும் அந்த மிராசு காத்தமுத்துக்கும் அவங்க அப்பா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். இனிமே மீனா வெளியில வரவே முடியாது. நீதான் எப்படியாவது அந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தி மீனாவை அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிட. இத மீனா தான் சொல்லிட்டு வர சொல்லுச்சு. நான் போறேன். என்னங்க இது இடி விழுந்த மாதிரி நிக்கிறீங்க? இடி விழுந்தா கூட அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஆனா நம்ம பையன் இப்படி பண்ணதுக்கு நான் என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணு. நீ உன் பெரியப்பா மகன் கல்யாணத்துக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னல, இப்பவே நம்ம மகனை கூட்டு ஊருக்கு போயிடு. நான் உங்க கூட வரல. என்னங்க? நான் சொன்னதை செய். ஏமா, கல்யாணத்துக்கு நீயும் அப்பா வந்து போறா இருந்தது, திடீர்னு ஏன் உன் கூட என்ன அனுப்பிச்சிட்டாரு? அது என்னமோடா, அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு.
ஏமா ஊருக்குள்ள இத்தனை கார் ஒட்டுமொத்தமா போகுது, என்ன விசேஷமா இருக்கும்? யாருக்கு என்ன விசேஷமா இருந்தா நமக்கு என்ன? அது பஸ் வந்துருச்சு, வா போலாம். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டியா? நான் சாப்பிட்டு வந்தேன். சாப்பாடு வந்தவங்க சாப்பிடுறதுல இவங்க சாப்பிடறதுக்கா? வைத்தியர என்ன நெஞ்சு வலிக்கு எது நல்லது? வகுத்து வலியே நல்லது. சும்மா இருக்கடா, ஏன்டா மனுஷன் நிம்மதியா இருக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க? எப்படியும் 4 பேர் இந்த மாதிரி புறப்பட்டு வந்து சேர்ந்துறீங்கடா. மாப்பிள்ள விளாங்க மீன் மாதிரி கண்ணிலே முழுங்கிருவோம் போல் இருக்கு. விழுந்துட்டும், அப்பதான் சேர்மன் சீட் கிடைக்கும். அம்மா, உங்க மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. என்ன பாருங்க மீனா. வைத்தியரே, என்னையாச்சு? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கா. அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணும்போதே நினைச்சேன் இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு. உன்னை நம்பின எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட. ஐயா ஐயா, என்ன ஏண்டா நிக்கிற? வாங்கய்யா. ஆடாதோட இலையே, அஞ்சல மச்சியே, கடுக்காயே, முஸ்கு முஸ்காயே, முடக்கத்தானே. என்ன ஒரே பச்சலையா போட்டு வர்ணிக்கிறீங்க? நீ வைத்தியர் பண்ணாச்சா, அதான் மூலிகையா வந்து விழுகுது. ஆமா, என்ன வர்ணிக்க மாட்டியாக்கும்? வர்ணிக்கிறேன். தாரோடு தலையழகா, அமாவாசை இருட்டழகா, நெய்வேலி நிலக்கரியே, நேத்து பழுத்த நவாப்பழமே, ஏ ஈச்சம் பழமே. ஆமா, இந்த கருப்பு பழமும் இந்த செவப்பு பழமும் எப்ப ஒண்ணா சொல்றதான்? உடனே சேர்ந்துருவோம். ஒப்ப சம்மதிக்கட்ட உங்க கூட ஓடி வந்துடுறேன். என்ன எடுத்து வருவேன்? எங்க அப்பா சேர்த்து இருக்கிற பழைய நகை எல்லாத்தையும் வலிச்சு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல. மாப்பிள்ளை இருங்க, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்ததுக்கு காரணமே என் பொண்ணை டாவடிக்கிறதுக்கு தானே. அப்பா அப்பா, நானும் அவரு முதல்ல சைக்கிள்ல மோதிக்கிட்டோமா, அப்ப இருந்து அவர் மேல எனக்கு ஒரு இது. புரியுதுமா, இனிமேல் மாப்பிள்ளை எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் அவர் பேர்லயே எழுதி வச்சு உன்னைய அவருக்கே கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைய வச்சு போறேன். அப்படியா மாமா? ஆமா. நீங்க வைத்தியராச்சா, ஏதாவது ஒண்ணு பண்ணிருவீங்கன்னு பயந்து போயிட்டேன். பயப்படக்கூடாது மாப்பிள்ளை, உங்களுக்கு தைரியம் வர்றதுக்காக நான் ஒரு லேகியம் தர்றேன். கொடுங்க, பின்னிடுறேன். வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க, உட்காரு. அம்மா நீ போய் உள்ள போய் வேலை அப்பா போமா. மாப்பிள்ளை என்ன பண்ணு எனக்கு தெரியாதா? உள்ள போய் படு. மாமோய், நானும் உள்ள போய் படுத்துக்கிட்டுமா? உள்ள போய் படுறியா? கோழி கூட்டுக்குள்ளார போய் படுறேன். ஏதோ ஒண்ணு தர முடியல, சீக்கிரம் கொடுக்கல. அற மாப்பிள்ளை, ஏன் அவசரப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு வழி உங்களை என் பொண்ணையா கடத்திட்டு போலான்னு பாக்குற? தைரிய லேகி வேணுமா உனக்கு? தைரிய லேகியா? நாய் லேகியத்தை கொடுத்து உன்னை நாய் மாதிரி நான் அலைய வைக்கல. நான் நாட்டு வைத்தியம் இல்ல. மாப்பிள இத சாப்பிடுங்க, அப்புறமா பாருங்க. பார்த்து மயங்கி போன நேத்து, மனசு வச்சா இன்பம் வரும், பழைய நிலைய மாத்து. லொல்
இந்த பாட்டை இப்ப எதுக்கு பாடுறீங்க? எல்லாம் ஒரு சந்தோஷம் தானே மாப்பிள. சந்தோஷத்தை விடுங்க. இப்ப சாப்பிடறேன் லேக்கியம். இதோட எவக்கிட்டு எப்ப தெரியும்? 48 மணி நேரத்துல தெரியும். நீங்க படுங்க. நீங்களும் கொஞ்சம் கூட படுங்களேன். உங்க பக்கத்துல என் பொண்ணுதான் மாப்பிள படுக்கணும். நாளைக்கு நாளையில இருந்தல்ல, காலையில இருந்தே. காலையில இருந்தா ஜிம்மி. என்னமா அது? நாம ஒரு நாள் தான் ஊர்ல இல்ல, ஆனா இங்க வித்தியாசம் நிறைய இருக்கே. ஆமாண்டா, எனக்கும் ஒண்ணும் புரியல. இதுக்குதான் அப்பவே படிச்சு சொன்னேன், பெரிய இடத்து சகவாசம் வேணான்னு. கேட்டானே இவன். இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி ஒண்ணுதான் பாக்கி, நம்ம 2 பேரோட இறுதி ஊர்வலம். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் மட்டும் பேசலடி, இவன் பண்ண அசிங்கத்தை பத்தி 18 பட்டியும் பேசிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். ராமசாமி பொண்ணுக்கும் மிராசு மகனுக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தத்துல இவனால எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுக்காகத்தான் இவனை நான் உங்களோட ஊருக்கு அனுப்பிச்சு வச்சேன். அப்படின்னு அந்த பொண்ணு எல்லார் மத்தியிலும் தான் கர்ப்பமா இருக்கிறதுக்கு காரணம் இவன் தான் தெளிவா சொல்லிட்டான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. நானும் அந்த பொண்ணு விரும்பின உண்மைய உங்ககிட்ட மறைச்ச தப்பு தான். ஆனா நீங்க சொல்றதுல துளி கூட உண்மை கிடையாது. டேய், ஒரு குடம் பால்ல துளி விஷம் விழுந்தா கூட கெட்டு போன பால் கெட்டு போனதாண்டா. இத பாருங்க, என் புள்ள பாலு என்னைக்குமே கெட்டு போக மாட்டான். ஒரு 1000 சொல்லட்டும், நம்ம புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அப்புறம் ஏண்டி அந்த பொண்ணு அப்படி சொல்லி நம்மள அவமானப்படுத்தணும்? அதான்ப்பா எனக்கு ஒண்ணும் புரியல. மீனம்மா, பாலு ஊர்ல இருந்து வந்துட்டாராம். அப்படியா? ஏய், நான் உடனே அவரை பார்த்தாகணும்டி. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். மீனா, மீனா, ஏம்மா, என் மக சாப்பிட்டாலும் இல்ல வழக்கம் போல வேண்டான்ட்டாளா? இப்பதான் சொன்னேன், இனிமே சாப்பிடுவாங்க. ஆமாமா, இந்த மாதிரி நேரத்துல பட்னி கிடந்தா உடம்புக்கு ஆகாது. எதையாவது நாள் அள்ளி வாயில போட்டுக்கணும். அதாங்க, இப்படியே அதை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த கோயிலுக்கு கீழுக்கு போயிட்டு தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எனக்கு என்ன சொல்றது? ஆமா, இப்படியே இருந்தா எதுவும் புரியாது. கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஆண்டவ வழிகாட்டுவான். அம்மா போயிட்டு வாமா. அப்புறம் என்ன, ஐயாவே சொல்லிட்டாங்க, கோயிலுக்கு போய் சாமிய தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம். வாங்கம்மா. நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. கருத்தம்மா, நானே மீனா பார்த்து பேசணும் தான் இருக்கேன். ஒரு பொண்ணு எப்படி இப்படி சொல்லலாம்? அத பத்தி உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் அவ தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. நான் தான் அவங்க அப்பா கிட்ட பொய்யக்கையே சொல்லி வள்ளிமலை கோயில கொண்டே விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்க எனக்காக போய் பேசுங்களேன். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க. ஆனா நான் ஒரு பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன். கருத்தம்மா கிட்ட சொல்லிவிட்டும் நீங்க வராததுனால நான் என்ன பண்றதுன்னு தெரியாம வைத்தியர்கிட்ட சொல்லி நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு நான் கர்ப்பம்னு பொய்ய சொல்ல சொன்னேன். நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. மீனா, என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை அணைச்சு நான் வருத்தப்படல. என்ன அடையறதுக்காக தான் மானம் போனாலும் பரவாயில்லைன்னு தன்மானத்தோட வாழ்ந்த உங்க அப்பாவே தலைவன் வச்சுட்டியே. ஒன்னு அடையறதுக்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன் மீனா. இது பாருங்க, வைத்தியர் சொன்னது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னால என் கழுத்துல ஒரு தாலியை கட்டிடுங்க. அப்பவே சொல்ல, பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா அவ மனசுல இருக்கிற உண்மை இல்ல வெளியே வரும்னு பாத்தியா? ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வயித்துல வளர்ற வாரிசை கலைக்க சொல்லுவேன். ஏண்டா, வாரிசுனா உனக்கு அவ்வளவு காலம் போச்சாடா? போச்சா? அதுக்கு குடும்ப வாரிசுடா நானே படுத்துக்கிட்டேன். உனக்கேட அதிக படுத்துக்கிட்டனா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, நீதாமா என்ன மன்னிக்கணுமா?
தாய் இல்லாத உன்னை காலாக ஒருத்த கையில பிடிச்சு கொடுத்திருந்தா இந்த நிலம் உனக்கு வந்திருக்குமாமா? என் உன்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டம்மா, பாவி ஆயிட்டேன், பாவி ஆயிட்டம்மா. உட்காருங்கப்பா. அப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, நெஞ்சு வலிக்குது, மனசு வேற சரியில்லையா, அதுதான் தாங்கிக்க முடியலம்மா. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, ஒரு 10 நாள் வெளியூர் போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஊர்ல இருந்து வந்தோடனே பாலு தம்பியோட அப்பா அம்மாவை பார்த்து பேசி உன் கல்யாணத்தை காது வச்ச மாதிரி நடத்தி முடிச்சாரு. உடம்பு சரியில்லைங்கிறீங்க, தனியா போறீங்க? நான் தனியா போறதை பத்தி கவலைப்படலடா, என் பொண்ணை தனியா விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. வேணா நானும் கூட வரேன்பா. சரிம்மா. என்ன நாய் ஊழ விடுற மாதிரி விடுற? இல்லையா, நான் கொட்டாவில விட்டேன். கொட்டாவியா விட்ட? எங்க இன்னொரு தடவை கொட்டாவி விடு. இது நாய் ஊழ விடுற சத்தம் தான். அப்படியா அண்ணே, யாராவது சாகர மாதிரி இருந்தா தான் நாய் ஊழ விடும்னு சொல்லுவாங்க. நான் 3 பேர் இருக்க, யாரும் சாக போறோமோ? ஏன் கஷ்டப்படுறீங்க? இன்னும் 2 தடவை விட்டுறேன், எல்லாரும் போய் சேர்ந்துருங்க. என்ன காலங்காத்தால நாய் ஊழிட்டுக்கிட்டு இருக்கு? ஐயோ, செவத்தகண்ணு நாய் மாதிரி ஊழிட்டுக்கிட்டு இருக்கு. செவத்தகண்ணு, கருத்தம்மா, ஐயோ ஐயா, என்னது கட்டில் கடையில போய் ஒளிஞ்சுக்கிட்ட? இப்பெல்லாம் எனக்கு இங்கேயே படுத்து கொடுத்தோம். ஐயா, சி வா. கையில இருந்து பாலு எனக்கு, உனக்கு தான், எனக்கா? உனக்கு தான். இந்தா. பண்றானா? பண்ணிட்டு அதுக்காகத்தானே நாயில எங்கேயுமே கொடுத்தேன். ஏடா வைத்தியர் பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குதா? என் பொண்ணை கட்டிட்டு இந்த வீட்லயே மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சியல்ல, இதே வீட்டுல நீ நாயாக்குறா நாயே. நீ முதல்ல உள்ள போமா. தம்பியா வாப்பா, என்ன திடீர்னு வந்து நிக்கிற? சௌக்கியமா? நல்லா இருக்கிறேண்ணே. இது மீனா தானே? நல்லா இருக்கியாமா? தெரியலையாம்மா, பெரியப்பா இத்தனை நாள் மிலிட்டரி இருந்தாரு, இப்ப ரிட்டையர் ஆகி வந்துட்டாரு. ஆமாமா, அடிக்கடி வந்துகிட்டு இருந்தா அப்பம் பெரியப்பங்கிற உறவுமுறை தெரியும். அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு இந்த ஊரு எங்க ஊர் மிலிட்டரி ஓட்டல. மொப்ப விஷயம் இல்லாம வரமாட்டேனே. என்ன விஷயம்? உள்ள வாங்கண்ணே, விவரமா சொல்றேன். போதுமா? ஏம்மா மீனா, உன் கல்யாண சாப்பாடு எப்ப போட போற? சீக்கிரம் போடுறேன்னு பெரியப்பா கிட்ட சொல்லுமா. அண்ணே, மீனாவோட கல்யாண விஷயத்தை பேசுறதுக்காகத்தான் நாங்களே வந்திருக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், பேசிடுவோம். மாப்பிள்ள எங்க ஊர்ல பாலுன்னு ஒரு பையன் இருக்கிறான், சாப்பிடுங்க. அந்த பையனை பத்தி சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. ஏண்டா தம்பி, வந்தது வராதமா உடனே புறப்படுறேங்கிறிய? 2 நாள் இருந்து தங்கிட்டு போறது? அண்ணே, வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போய் மத்த வேலையை பார்க்கணும். நான் வரட்டுங்களா? சரி. அப்ப நானும் போயிட்டு வரேன். நீ எங்கம்மா வர்ற? நான் மறுபடியும் வந்து உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நீ இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. ஏன்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதானே என்ன கூட்டி வந்தீங்க? ஆமா, அதுல என்ன தப்பு? நீ மட்டும் ஆசைப்பட்டவன் அடையணுங்கிறதுக்காக அத்தனை பேர் முன்னாடி கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லி என்ன அவமானப்படுத்தி தலைமுடிய வச்சியல்ல. உனக்கு காதல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கொப்பனுக்கு கௌரவம் முக்கியம். அப்போ வீட்டுல பண்ணது எல்லாமே நடிப்பா? ஆமாங்கிறேன். நான் பெத்த பொண்ணு நீ 4 நிமிஷம் நடிக்கிறப்போ கொப்பன் நான் ஒரு 40 நிமிஷம் நடிக்க வேண்டாமா? ஸ்கோர் பண்ணுவோம்மா. நான் பிறந்தப்போ யதார்த்தமா சிரிச்சிருயே, எங்க அப்பா ஏமாத்துறதுக்காக சிரிக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? என் மூஞ்சி அப்படி
பிறக்கும் போதே கரிபூசண மாதிரி பிறந்துட்டேன். அதுல நீ வேற கரிபூசணி நினைக்கிறியே. நான் உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி உங்க ஒப்பம் வேணுமா பாலு வேணுமான்னு கேட்டிருந்தா எனக்கு பாலுதான் வேணும்னு அவங்க கூட நீ ஓடி போயிருப்ப. அதனாலதான் நெஞ்சு வடின்னு பொய் சொல்லி உன்னை சூசகமா கூட்டிட்டு வந்தேன். இத பார், இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்னா நான் பாத்துக்கிற மாப்பிளை காத்தமுத்து பொண்டாட்டியா தான் வரணும். வருவ, வர வைப்பேன். அதுதான் உங்க ஒப்பன். அண்ணா நடந்ததை சொல்ல அவர்கிட்ட சொல்லியா? ஐயா, நான் ஏழை வைத்திய, 4 காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறான்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு கர்ப்பமும் இல்ல, அது அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. நான் பொய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சொல்லிட்டேங்க. போ, இனிமே எந்த நிச்சயதார்த்தத்திலையும் நான் உன்னை பார்க்க கூடாது. போ. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. போனதுக்கு அப்புறம் மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து தள்ள மாட்டீங்களா? ஓடி போயிரு. போனா தள்ள மாட்டீங்களா? யோ ராமசாமி, என்னங்கய்யா? நமக்குள்ள தீர்த்துக்க வேண்டிய விஷயம் இது. எதுக்கே வைத்தியம் எல்லாம் கூட்டு வர? அதுக்கு இல்லைங்கய்யா, நிச்சயதார்த்தத்தில் நடந்த சம்பவத்தை மனசுல வச்சு எங்க என் குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க மாட்டீங்கன்னு பயந்துதான் அந்த வைத்தியனை 4 போடு போட்டு எடுத்துட்டு வந்துடுங்க. இந்த பாருங்க, 1000 தான் இருந்தாலும் எங்க அப்பா சொன்ன வார்த்தை மீற மாட்டேன். அப்படித்தானுங்க இருக்கணும். இப்ப கூட பாருங்க, என் பொண்ணு எங்க அண்ணன் வீட்டுல இருக்குதுங்க. இருக்கட்டும் வா. ஐயா, நீங்க உத்தரவு கொடுத்தா என் பொண்ணை இப்பவே கூட்டிட்டு நீங்க விட்டுறேன். கூட்டிட்டு வரட்டுங்களா? அதெல்லாம் முறை இல்லையா? முறைப்படி உன் பொண்ணை என் மருமகளாக்கி வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன். போதுமா? அப்ப அந்த சேர்மன் சீட்டுங்க கண்டிப்பா உனக்கு தான். ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு சேர்மன் சீட்டு முக்கியம், எனக்கு உங்க பொண்ணு தான் முக்கியம். எனக்கு நீங்க எல்லாரும் முக்கியம். சரியா சொன்னீங்க. ஜெனரல் நாலேஜ் ஜாஸ்திங்க தம்பி உங்களுக்கு. அந்த மீனாவோட அப்பா இருக்கானே, எங்க அப்பனை அடிச்சு எடுத்துட்டு போய் அந்த மிராசு கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டான். என்னையும் வேலை விட்டு தூக்கி விட்டான். ஆனா மீனாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு மட்டும் தெரியல. அதத்தான் நானும் யோசனை பண்றேன், எனக்கு ஒண்ணும் புரியல. மாதவன், மாதவன், நீ ஊருக்கு புதுசா? நீங்க தான் மாதவனா? ஊருக்கு புதுசுதான் சார். இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லெட்டர். ஏன் நிக்கிற? உன்னை ஏன் நிக்கிறேன்னு தான் கேட்டேன், ஏன் சிரிக்கிறேன்னு கேட்கல. ஒரு 50 ரூபாய் கைமாத்தா வேணும். ஒரு நாளைக்கு நான் செலவு பண்றதே 5 ரூபாய். பாத்தியா கணக்கு? இது வரைக்கும் 4 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். கணக்கு எழுதி வச்சிருக்கேன். என்கிட்ட போய் 50 ரூபாய் கேட்கிறேன். என்ன நீ சரியாவே புரிஞ்சுக்கல. நீங்களும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. நீங்க எட்டனா கூட செலவு பண்ணுங்க, அதை பத்தி நான் ஒண்ணு கேட்கல. உங்களை நான் 50 ரூபாய் செலவு பண்ண சொல்லல, எனக்கு 50 ரூபாய் கேட்டேன். அதுவும் கைமாத்தா. கடன் கொடுக்கறதும் தப்பு, கடன் கேட்கறதும் தப்பு. கடன் அன்பை முறிக்கும். நான் உங்களை புத்திமதி கேட்கல. மாதவன், கடன் கேட்டேன், முடிஞ்சா கொடுங்க. அதை விட்டு டீ கடையில் எழுதிருக்கிறபடி கடன் அன்பை முறிக்கணும் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி மிலிட்டரி எல்லாம் போட்டு பீஸ் எல்லாம் வச்சு. இந்தமா ஒரு கப்பு டீ. அண்ணா இனியோட 75 ரூபா ஆச்சு. சரி சரி. நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு பொறையவே பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு மனசுக்குள்ள ஒரு குறை, அதான் பொறையே பாத்துக்கிட்டு இருக்கேன். வானத்துல ஒரு பொறை இருக்குதுல்ல, பார்க்க வேண்டியதானே. எனக்கு அந்த புறம் பிடிக்காது, இந்த புறம் தான் பிடிக்கும். டீ கடைக்கார, எந்த நாய்க்கு எதையா புடிச்சிட்டு போகுது, எனக்கு வகுறு பசிக்கிட்டு ஒரு பொறைய போடுங்க. ஏன் எனக்கு போட்ட பொறைய நீ கவன. ஏன் இவ்வளவு சிரமம்? கையிரண்டு இருக்கதெல்லாம் ராசா. யோ என்னையா லொல்லு லொல்லுன்ட்டு பொறை காசு குடியா? பொறைக்கிறதெல்லாம் வச்சுட்டா மூஞ்சில சுடுதல் ஊத்து. நாய் பிடிக்கிற காப்பி சார், உங்க பேருக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வந்திருக்கு. கையெழுத்து போட்டு வாங்கிங்க. பேனா இருக்கா? வச்சுக்கிறது இல்ல. ஏன்? என்ன வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கறது இல்ல. ஒரு நாளைக்கு 500 போஸ்ட் கொடுக்குறேன். 500 பேனா வாங்க முடியுமா? கட்டுப்படி ஆகுமா? பேனா முடிய கையில வச்சுக்கிட்டு பேனா மாத்திரம் கொடுக்கணும். அப்படியும் பண்ணி பார்த்தேனே. இப்ப வீட்டுல மூடி நிறைய இருக்கு. இப்படித்தான்
லடாக் எல்ல பகுதியில தினேஷ் பாபுன்னு ஒருத்தன். அவர் அடிச்சு பேசுவாரா? இந்த லூல தானே வேணாங்கிறது. என் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், என் கூட வேலை செஞ்சவன். ஒன்ன மாதிரியே சிரிக்க சிரிக்க பேசுவான். என்ன ஒரு வித்தியாசம், அவன் முகத்துல தாடி இருக்கும், உன் முகத்துல அது இல்ல. எனக்கும் இருந்தது, ஆனா நான் ஷேவ் பண்ணிட்டேன். பேனா எடுத்துட்டு சும்மா போகல. போஸ்ட்மேன், நீனா நீனா இங்க என்ன பண்ற? மீனா, நீ எங்க? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நான் இங்க ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். முதல்ல இந்த லெட்டர் போய் பாரதி கிட்ட பத்திரமா சேர்த்துருங்க. ஓ, அந்த பிரச்சனையா? 50 ரூபாய். இது எதுக்கு? உங்களுக்கு தான். இந்த லெட்டர் எங்க போய் தேடணுமோ அங்க பத்திரமா போய் தேர்ந்துடும். உங்க பெரியப்பா கேட்டா நான் பேனா வாங்க போயிருக்கேன்னு சொல்லு. ஏன்டா இப்ப நாய் மேல குறைச்சிக்கிட்டு இருக்க? அது என்னப்பா, இந்த வைத்தியம் ஒரு லேகியம் கொடுத்தான். அதை சாப்பிட்டதுல இருந்து எலும்ப பார்த்தா கடி சொல்லுது, வாசல்ல படுக்க தோணுது, தந்தி கம்பத்தை பார்த்தா லேயம் சாப்பிட்டானா தந்தி கம்பனுக்கிட்டு. நான் இருக்கிற வேதனை நீ வேற. நீ ஏன் வருத்தப்படுற? மீனா எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும். எங்கேயாவது சுத்தி மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிடுறேன். எங்கேயும் சுத்த வேணாம், மோப்பம் பிடிக்க வேணாம், எல்லாத்தையும் நான் பிடிச்சு வந்துட்டேன். என்ன போஸ்ட்மேன் சார், ஆளே கலந்த பக்கம் என்ன பக்கத்து ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போலன்ற வருத்தம் இருந்தாலும் அங்க போறது ஒரு வகையில் நல்லதா போச்சு. ஏன்? புது ஆளுங்க புது இடத்தோட ஒரு பழைய ஆளையும் பார்த்தேன். யாரு? வால் மீனாவை தான். மீனாவையா? நெசமா சொல்றீங்க? நம்பிக்கை இல்லையா? மீனாவே தன் கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துருக்கு. ஏன் மீனாவை பார்த்தோம்னு சொல்ற? ஏன் லெட்டர் வாங்கிட்டு வர? கவ்வி தூக்கிட்டு வரேன். கவ்வி தூக்கிட்டு வரதுக்கு நான் நாயா? அப்ப நான் நாயா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. சும்மாறா. இப்ப நான் மீனா எப்படியே பார்த்தானுமே, அது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்படி மீனாவோட பெரியப்பா ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர். இப்ப அவர் கஸ்டடியில தான் அந்த பொண்ணு இருக்கு. அவரோட திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் லடாக்ல இருந்து அடிக்கடி லெட்டர் போடுவாரு. அவர் பேரு தினேஷ் பாபு. சார் இல்லைங்க, யார் சார் நீங்க? ओ साहब, मैं हरियाणा से आ रहा हूँ. इधर मिल्ट्री मैन माधवन साहब अंदर है. என்னடா சொல்றாரு? புரியலையே. आपको हिंदी नहीं मालूम? தள்ளுப்பா. யார் நீங்க? माधवन साहब कैसे है? நீங்க मुझे मालूम नहीं. लड़ाक कंटोनमेंट. दिनेश बाबू. ஓ தினேஷ் பாபு. नहीं नहीं, वो दिनेश बाबू, एम दिनेश बाबू. ஆமா, நீங்க எப்படி இந்த பக்கம் வந்தீங்க? அது மதுரை மீனாட்சி டெம்பிள் பார்க்க வந்துச்சு. நீங்க இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டுச்சு, அதான் பார்த்துட்டு பேசிட்டு. வெரி குட். வாங்க உள்ள போய் பேசலாம். இங்க வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிருச்சு. மீனாட்சி அம்மன் கோயில தரிசனம் நல்லபடியா கிடைச்சதா? நல்லா கிடைச்சது. கூட்டம் ஜாஸ்தி இருந்திருக்குமே. கோயிலே கூட்டம் கம்மி, ஆனா வெளியில ஜாஸ்தி. வெளியவா? இச்சைக்காரர்கள் நிறையான்னு சொன்னேன். அம்மா அம்மா. அரே சாப், நிமிலுக்கு கல்யாணம் இல்லே, பிரம்மச்சாரின்னு சொல்லுச்சு. எல்லாமே டோ படா சைஸ்ல ஏக் லடிக்கு இருக்குன்னு சொல்லுங்க சாப். யூ ஆர் மிஸ்டேக்கன். இது என் தம்பி பொண்ணு, பேரு மீனா. மீனா, இவர் பேர் தினேஷ் பாபு. லடாக்ல என் கூட வேலை செஞ்சவரு. வாட்ட சட்டமா நாள் வயசானது தெரிஞ்சா பாத்தியா? நமஸ்தே. அம்மா, இப்ப என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? எனக்கு காபி டீ வேணாம், பாலு தான் பிடிக்கும். பாபு, பாலு இல்ல, பால் பால். பால் பால் தூத்து. என்னமா அப்படி மலைச்சு போய் பாக்குற? லாங்குவேஜ் ப்ராப்ளம், அவ்வளவுதான். நீ போய் பால் கொண்டா. கொஞ்சம் இரு. மத்தியானம் என்ன வேணும்னு இப்பவே சொல்லிடுங்க. ஸ்பெஷல் ஐட்டம் சிக்கனா மட்டனா? மீன் தான் பிடிக்கும். மீனா? ஆமா, மீனா தான் பிடிக்கும். நகை நகை ஃபிஷ் தான் பிடிக்கும் சொன்னேன். அதே குறும்பு. நீ போமா, வேலைக்காரன் விட்டு மீன் வேற சொல்லிட்டு நீ போய் பால் கொண்டா. அப்புறம் பாபு, கல்யாணம் காட்சி புள்ள குட்டி ஏதாவது? இன்னும் கல்யாணம் ஆகலே, பொண்ணு பார்க்கத்தான் இங்க வந்திருக்கு. இங்கேயா? அதான் தமிழ்நாட்டிலே. ஓ, லேட் மேரேஜ் போல இருக்கு. பொண்ணு எங்க இருக்கா? என்னுடைய பொண்டாட்டி இங்கேதான் பிறந்திருக்கா. என்ன அவ கட்டிக்கத்தான் நானும் இங்கே வந்திருக்கேன். என்னுடைய பொண்டாட்டி. சொல்ல
வேண்டிய விஷயத்தை பாட்டுல அருமையா சொல்லிட்டீங்க பாபு. புரிஞ்சுச்சா? குடுமா. என்ன பாபு? பால் சுடுது. ஏமா பால் ஆத்தி குடுக்கலாம்ல? பெரியப்பா, உங்களுக்கு சுடு தண்ணி போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்களே, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. பாபு நீங்க குடிக்கணும்ல? நான் குடிக்கிறேன், நீ குளிச்சிட்டு வாங்க. சரி, நான் போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வந்து. ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா வாங்க சாப். மீனா, 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 முதல்ல நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போயாகணும். வா போலாம். கொஞ்சம் இரு, பாத்ரூம் உங்க பெரியப்பா இருக்காரு, அவரை உள்ள வச்சு புட்டு வந்துடுறேன். இங்க இரு. अरे बड़ा भाई, ये लड़की ने मैं प्यार करता हूँ. சரி போங்க. शुक्रिया. வணக்கம் தம்பி. வணக்கம். யார் அவரு? சொல்லுமா, முன்ன பின்ன பார்த்தது இல்ல, பாதர்னு சொல்லு. அப்பா, இவரு தெரியுமே, உன் பெரியப்பா ஃப்ரெண்டு, பேரு தினேஷ் பாபு, மிலிட்டரியில இருந்தே வந்திருக்காரு. ஆமா, எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்குப்பா. கல்யாணம் பண்ணிக்கு வா. அப்பா, இங்க பாருமா, மனசுக்குள்ள மூடி வச்சிருக்கிறதையே தேடி கண்டுபிடிக்கிறவங்க ஒப்பேன். முகத்துல தாடி மீசையும் ஒட்ட வச்சா தெரியாம போயிருமா? எங்க அண்ணனை ஏமாத்தலாம், அவர் மிலிட்டரியில இருந்தவர். ஆனா என்னை ஏமாத்தவே முடியாது. பாலு தம்பி, அது ரெண்டு கழட்டி எறிங்க, உங்க மூஞ்சி கடைசியா அதில் பாத்துக்கிறேன். ஒட்ட தெரிஞ்சது, பிக்க தெரியலையாக்கு. இப்படி இழுத்தா வந்துட போகுது. பாலு, நீ கோழிக்கு தெரியாம முட்டை எடுத்தா, நான் முட்டைக்கே தெரியாம குஞ்சு எடுக்கிறவன். யாரு என்ன எடுக்க போறங்கிறத கொஞ்சம் பொறுத்து வந்து பாருங்க. 2 நாளா உன்னை ஊருக்குள்ள காணுங்கிறப்பவே யோசிச்சேன், நீ இங்கதான் வந்திருப்பேன்னு. காதல் வேகமா பிடிப்பா. இந்த பாருங்க, எங்க காதல் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவன் மனசுக்கு பிடிக்காத இடத்துல பலவந்தமா கட்டி வைக்க நினைக்கிறது அராஜகம். அப்ப இவ்வளவு உன் கையில புடிச்சு கொடுத்துட்டா அகிம்சையா? இங்க பார், எனக்கு அந்த காலத்துல இருந்து அகிம்சைய பிடிக்காது. எனக்கு பிடிச்சதுல அராஜகம் தான், அழிதடிதான். ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அகிம்சை தான் என்னைக்கு ஜெயிக்கும். பாக்கலாம்ப்பா, இங்க அராஜகம் ஜெயிக்குதா, உன் அகிம்சை ஜெயிக்கிறான்னு. டேய், குடுக்கறத கொடுத்து காந்தி சிலை கீழே போடுங்க, 2 பேர் அகிம்சை பத்தி பேசிக்கிட்டோம். அப்பா, வாய் மூடு. அப்பா, அடிடா. ஐயோ, இங்க பார், நீ சாகணும்னு ஆசைப்பட்டா செத்து போயிரு. அவங்க கூட மட்டும் சேரணும்னு ஆசைப்படாத. ஆசைப்பட்ட நானே கொண்டுருவேன்.
ஏன்டா தம்பி யாரா கதவை தாப்ப போட்டது? உன் ஃப்ரெண்டுன்னு ஒரு மிலிட்டரிக்காரன் வந்தானே, அவன் தான் கதவை தாள் போட்டு நம்ம மீனாவை கடத்திட்டு போக பார்த்தான். அவனா? அவன் வேற யாரும் இல்ல, நான் பாலுன்னு கூட சொன்னேனே, அவன் தான் அது. இப்ப மீனா எங்க? மீனாவை ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறேன். இனிமே மீனா வீட்டை விட்டு வெளியே போனா நீ மேல போயிருவ, ஜாக்கிரதை.